ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாவூரும் தக்காளி குழம்பு சுவையாக எல்லாம் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விட்டு செய்கிறனால 2 நாள் வெளியே வச்சாலும் கெடாமல் இருக்கும். தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து விட்டுக்கலாம். 4 வரமிளகா போட்டிருக்கேன். 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு கடலைப்பருப்பு மல்லியெல்லாம் நல்லா வறுத்தோடனே 3 ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம். வணக்கியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 7 நல்ல பழுத்த தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதக்கியாச்சு. தோல் பகுதியை நீக்கிட்டு ஆற வச்சு மல்லி வறுத்தது கூட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 25 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 15 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சதை இதில் விட்டுடலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பெல்லாம் போட்டனால குழம்பு சீக்கிரம் கெட்டியாயிரும். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். சுவையான தக்காளி குழம்பு ரெடி. 2 நாள் வெளியே வச்சாலும் கெடாமல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.